கமர், இந்த சந்திரன் பிளந்து விட்டது, யுகம் முடிகிற நாள் நெருங்கி விட்டது என்று 54வது சூறால முதல் வசனத்துல வந்துரும். இதுக்கு கீழே இன்னும் 2வது வசனம் இருக்கு. அதற்கு போறதுக்கு முன்னாடி இப்போ அந்த சந்திரனை பத்தி ஒரு வரலாறு இருக்குது. அதையும் அதோட இணைத்து என்ன செய்யணும், நம்ம பாத்திரணும். இந்த சந்திரன் பிளந்தது என்பதை ஒரு கோடு மாதிரி 2ஆ வெட்டப்பட்டதை முதல் இஸ்லாத்தை இந்தியால இருந்து ஏத்துக்கிட்டாங்க. சேரமன் பெருமான் சொல்லி அவர் அதை பார்த்தார் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. பிளந்தது உண்மைதான், ஆனா அவர் பார்த்தாரா என்பது அப்படி சொல்லப்படுகிறது. பார்த்துட்டு அவர் சில சிற்றரசர்கள் அவருடைய தளபதிகளை எல்லாம் அழைத்துட்டு என்ன செய்யறாரு, கேரளால இருந்து, கேரளால ஊர் என்ன ஊரு, கொடுங்கநல்லூர், அந்த ஊர்ல கிபி 629 முன்ன பின்ன இருக்கும், 29 25 அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 600ல இருந்து 625க்குள்ள 629 ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லப்படுது. அப்ப அவங்க எங்க போறாங்கன்னா இதை பார்த்துறாங்கன்னா, சந்திரன் பிறந்தான்னு சொன்னா ஒரு பெரிய சமாச்சாரம் தானே, நிறைய பேர் பார்க்கலாம்ல திடீர்னு. அப்போ பார்த்து கூட இருக்கலாம். பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அப்படியே வைத்துக்கிறங்க. ஆனா பிளந்தது உண்மை இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தில் இது ஒன்று. அப்ப இதை பார்த்துட்டு அவங்க போறாங்க அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாலே இறை தூதர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டாலே போய் பார்ப்பது, இறைவனை பத்தி கேட்பது அன்றைக்கு இருந்த மக்களிடம் அது ஒரு பெரும் வாடிக்கை. அதனால அப்ப ஒரு படைகள்லாம் கூப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க, போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று திரும்ப வரும் பொழுது என்ன செய்யறாங்க, சலாலாங்கிற இடத்துல இறந்து போயிடுறாரு. அப்ப இது ஒரு வரலாற்று செய்தியில முக்கியமான ஒண்ணு. ஆனா இதுல இன்னொன்னு வரலாற்றுல ஒரு குழப்பம், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துட்டு இறந்து போயிட்டாரு. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, நபியை பார்க்கல, அதான் நபிகள் நாங்க இல்லாத நேரம் போய் பார்க்காமலே அவர் இஸ்லாத்தை ஏற்றி இறந்துட்டாரு. 2 வகையாக சொல்லப்படுகிறது. தெரியல, 2 வகையில ஏதோ ஒரு உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க கூட சேர்ந்திருக்கலாம். ஏன்னா கிபி 629 வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் எப்போ, 570 610. அப்ப அதுல இருந்து ஒரு 23 வருஷம், 633 ஏறக்குறைய அப்ப பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா, அவரு அங்க சலாலால போய் அங்க அடக்கம் செய்திருக்கிறாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அங்க உள்ள அந்த ஒமன் அந்த பிரதேசத்துல எப்படி இருக்குன்னா, இந்தியா மாதிரியே தேங்காய், பப்பாளி, எல்லா காய்கறி வகைகளும் அங்க